ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ட் 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது டெட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், குழுக்காரணி கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு. தர்ஸ்டன் குறிப்பிட்டிருப்பார் இல்லைங்களா குழுக்காரணி கொள்கை. இந்த குழுக்காரணி கொள்கை வந்துட்டு அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு மற்றும் காரணி பகுப்பு கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது, மனித மனம் முப்பரிணாமங்களில் செயல்படுகிறது என்றும் அவ்வாறு செயல்படும் நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறான உளத்திறன்கள் வெளிப்படுகிறது அப்படின்னும் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா கில்போர்ட். அந்த 3 வகையான உளத்திறன்கள் வந்துட்டு அந்த 3 பரிணாமம் என்னென்ன அப்படின்னா பொருள், செயல், விளைவுகள். இந்த பொருள், செயல், விளைவுகள் அப்படிங்கிற டாபிக்ல வந்துட்டு 180 உளத்திறன்களை பத்தி கில்போர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதை மனித மனம் முப்பரிணாமங்களில் செயல்படுகிறது என்றும் அவ்வாறு செயல்படும் நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறான உளத்திறன்கள் வெளிப்படுகிறது என கூறியவர் கில்போர்ட். அடுத்தது, ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயலை செய்கிறானோ அது அந்த அளவுக்கு நுண்ணறிவு பெற்றிருப்பான் என கூறியவர் வந்து சாம் டிபோர்ட். அடுத்ததா, நுண்ணறிவோட முதிர்ச்சி நிலையை குறிப்பது ஒருவனது மன வயது, மென்டல் ஏஜ். மென்டல் ஏஜ் தான் வந்துட்டு நுண்ணறிவு முதிர்ச்சி நிலை கொடுக்கிறது. நுண்ணறிவு முதிர்ச்சியை கால்குலேட் பண்றதுக்கும் நம்மளோட மென்டல் ஏஜ் வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்ததா, முதலில் முதல் உலக போரின் போது அமெரிக்காவில் போர்படைக்க ஆட்களை தேர்ந்தெடுக்க ஆங்கிலம் படிக்க தெரிந்தவர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனை வந்து சேனைகளுக்கான ஆல்பா சோதனை. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்ததா, படிப்பறிவற்றவர்களுக்கும் ஆங்கில மொழி அறிவு இல்லாதவர்களுக்கும் நடத்தப்பட்ட சோதனை சேனைகளுக்கான பீட்டா சோதனை. அடுத்ததா, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான நுண்ணறிவு சோதனையை நடத்தியவர்கள் யார் அப்படின்னா குல்ட்மேன் மற்றும் ஆண்டர்சன். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான நுண்ணறிவு தொகுதி சோதனையை நடத்துறவங்க. அடுத்ததா, நுண்ணறிவு சோதனையில் பல உருப்படிகள் அல்லது புதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு விடையளிக்கவோ அல்லது புதிரை தீர்க்கவோ செய்யணும். இது வந்து என்ன சோதனை அப்படின்னா பேப்பர் பென்சில் சோதனை. அடுத்ததா, நம் நாட்டில் டேஸ் என்பவர் உருவாக்கிய செயற் சோதனை அடுக்கு மிகவும் பிரபலம் அப்படின்னா பாட்டியா. பாட்டியா அவர்கள் உருவாக்கின செயற் சோதனை தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது, நுண்ணறிவோட செங்குத்து வளர்ச்சி டேஸ் வயதுடன் முழுமை பெற்று விடுகிறது அப்படின்னா 16 வயசுல முழுமை பெற்றுரும். அதுக்கப்புறம் வர வளர்ச்சி வந்துட்டு கிடைமட்ட வளர்ச்சி என கருதப்படுகிறது. அடுத்த வந்துட்டு, பயனுள்ள முறையில் ஆக்க சிந்தனை அமைவதற்கு உதவக்கூடிய பண்புகள், செயல்கள் இதோட தொகுப்பு தான் வந்துட்டு என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னா ஆக்கத்திறன். அடுத்ததா, ஆக்கத்திறன் இதனுடன் தொடர்புடையது. எதனுடன் தொடர்புடையதுன்னா விரி சிந்தனை. நுண்ணறிவு வந்துட்டு குவி சிந்தனையோட தொடர்புடையது. ஆக்கத்திறன் வந்து விரி சிந்தனையோடு தொடர்புடையது. அடுத்தது, கிரகாம் வாலஸ் ஆக்க சிந்தனையில் 4 படிநிலைகளை குறிப்பிடுகிறார். கிரகாம் வாலஸ் வந்துட்டு ஆக்க சிந்தனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 4 படிநிலைகளை குறிப்பிட்டிருப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆயத்தம், செகண்ட் ஒன் உள் வளர்ச்சி, தேர்ட் ஒன் உள்ளொளி தோன்றுதல் அண்ட் ஃபோர்த் ஒன் சரிபார்த்தல். இதுல வந்துட்டு 2வது படி அதாவது உள் வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு கிரகாம் வாலஸ். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட துண்டலுக்கான புலன்கள் யாவும் ஒரே இலக்கினை அடையும் விதத்தில் சிந்தனை போக்கு அமையுமானால் அது என்ன சிந்தனை அப்படின்னா குவி சிந்தனை அல்லது செங்குத்து சிந்தனை. அடுத்தது, வழக்கமான திசையில் சிந்திப்பதற்கு மாறாக புது கோணங்களில் சிந்தித்து தீர்வு பெற முயற்சித்தலை பக்கவாட்டு சிந்தனை அல்லது விரி சிந்தனை. விரி சிந்தனையாளர்கள் வந்து புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவாங்க. அவ்வாறு படைத்தவற்றை குவி சிந்தனையாளர்கள் வந்து திறம்பட நிர்வகிப்பாங்க. அடுத்த கொஸ்டின், மீத்திறன் உயர் இலக்காக வெளிப்படுவது ஆக்கத்திறன். மீத்திறனோட உயர் இலக்கு தான் வந்துட்டு ஆக்கத்திறன். அடுத்ததா, ஒரு செயல் தொடங்குவதற்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் காரணமாக இருப்பது ஊக்கம். கண்டிப்பா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அது தொடர்ந்து நடைபெறுவதற்கும் மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவைப்படுது. மோட்டிவேஷன் இருக்கும்போது அந்த செயலை சிறப்பாக நம்மளால பண்ணி முடிக்க முடியும். அடுத்ததா, ஊக்கம் என்ற செயல் அல்லது ஊக்குவித்தல் தொடர்ந்து நடைபெற தூண்டும் காரணிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஊக்கிகள்னு சொல்றோம்.
அடுத்ததா ஏதோ ஒரு வகை ஊக்கி எல்லா வகை கற்றல் நிலைமைகளும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யாருன்னா கெல்லி. இது முக்கியமான இது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உடல் தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகளை என்னன்னு படிச்சிருப்போம் அப்படின்னா முதன்மை ஊக்கிகள். அடுத்தது மனிதன் வளர்ச்சி வரும்போது சமூக வாழ்வில் பெரும் அனுபவங்கள் வாயிலாக எழும் ஊக்கிகள் இரண்டாம் நிலை ஊக்கிகள். இந்த முதல்நிலை ஊக்கிகள் வந்துட்டு உடல்சார் ஊக்கிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. இது வந்துட்டு முதல்நிலை ஊக்கிகள்னு பார்த்தீங்கன்னா உடல் தேவையுடன் இணைந்த ஊக்கிகள் என அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள்னு பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த தேவைகளிலிருந்து எழுபவை, சமூக தேவைகளால் எழுபவை, தன்னுணர்ச்சி தேவைகளால் எழுபவை என வகைப்படுத்தப்படுது. அடுத்தது பிறரது துணையால் தோன்றும் காப்புணர்ச்சி வந்துட்டு சார்புள்ள காப்புணர்ச்சி. அடுத்ததா என் நிலையிலும் பிறர் உதவியின்றி தன் திறன் கொண்டே வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை பெறுவது வந்து சார்பற்ற காப்புணர்ச்சி. அடுத்ததா மாஸ்லோ வந்துட்டு ஊக்கிகளையும் தேவைகளையும் 7 நிலைகளாக கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்துகிறார். இதுதான் அடுக்கு தேவை கோட்பாடு. அடுக்கு தேவை கோட்பாடு, படிநிலை தேவை கோட்பாடு என அழைக்கப்படுகிறது. இதுல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து வரிசைப்படுத்தியிருப்பாரு மாஸ்லோ. அது என்னென்னா உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, அன்பு மற்றும் உரிமை தேவை, தன்மதிப்பு தேவை, அடைவூக்க தேவை, அழகுணர் தேவை, தன் நிறைவு தேவை. இதெல்லாமே வந்துட்டு ஒரு தேவைகள் ஃபில்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த தேவைகளை வந்து சரி பண்றதுக்கு, அடுத்த தேவைகளை ஃபில்ஃபில் பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்ததான் வந்துட்டு ஓரளவு பரிச்சயமான செயலை செய்ய முற்படும் போது அச்செயலில் நாம் எந்த அளவு உயர் சாதனையை பெற விரும்புகிறோமோ அதுதான் வந்துட்டு அச்செயல் பற்றிய அவாவு நிலை என குறிப்பிட்டவர் யாருன்னா டெம்போ. அவாவு நிலை பற்றி குறிப்பிட்டவர் டெம்போ. அவரோட டெஃபினிஷன் இதுதான். ஓரளவு பரிச்சயமான செயலை செய்ய முற்படும் போது அந்த செயல்ல நம்ம எந்த அளவு உயர் சாதனையை பெற விரும்புகிறோமோ அது அச்செயல் பற்றிய அவாவு நிலை. அடுத்தது ஒருவன் தான் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் சிறப்புமிக்க உயர் சாதனை அடைய முற்படுதல் தான் அடைவூக்கி. அடுத்ததா ஒரு சமுதாய மக்களிடையே அடைவூக்கியின் செயல்பாடு உயர்ந்த அளவில் காணப்பட்டால் பல துறைகளில் முனைவோரின் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் முன்னேற்றம் அடைந்து அதன் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா மெக்லிலாண்ட். அடுத்ததா அடைவூக்கி துணிந்து செயலாற்றும் நடத்தையுடன் தொடர்புடையது. அடைவூக்கம் மிகுந்தோர் ஓரளவு கடினமான செயல்கள்ல துணிந்து ஈடுபடுவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது யாருன்னா அடைவூக்கி பத்தி அட்கின்சன் குறிப்பிட்டிருப்பாரு. அடைவூக்கியின் அளவினை மதிப்பிட ஆளுமை சோதனையின் வகையான பொருளறிவோடு இணைத்தற் சோதனையை பயன்படுத்தியவர் மெக்லிலாண்ட். அடுத்ததா ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவரே பெரும்பாலும் அக்குழுவின் தலைவர் என குறிப்பிட்டவர் வந்துட்டு ஸ்ப்ராய்ட். தலைமை பண்புக்கான டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம். அடுத்தது குழுவில் உள்ளவரின் நடத்தையால் பாதிக்கப்படுவதை காட்டிலும் தன் நடத்தையால் குழு உறுப்பினர்கள் நடத்தையில் அதிக பாதிப்பை உருவாக்குவரே அக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா லாபீர். அடுத்ததா மற்றவர்களை சமாதானப்படுத்தியும் நெறிப்படுத்தும் பொது நோக்கங்களின் அடிப்படையில் அமைந்துள்ள இலக்குகளை எட்டிடும் ஆற்றலை தலைமை பண்பு இது ஒருவர் வகிக்கும் பதவியாலும் முக்கியமாக அவரோட ஆளுமை பண்புகளாலும் அமையப்பெறுகிறது என குறிப்பிட்டவர்கள் யார் அப்படின்னா மக்வைவர் மற்றும் பேஜ். ஒரு தலைவர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தலைமை பற்றி தங்களோட சமுதாயம் அப்படிங்கிற நூல்ல எழுதினது யார் அப்படின்னா மக்வைவர் மற்றும் பேஜ். இவங்களோட சமுதாயம் அப்படிங்கிற நூல்ல தான் வந்துட்டு தலைமை பற்றி இப்படி குறிப்பிட்டிருப்பாங்க. என்னன்னா மற்றவர்களை சமாதானப்படுத்தியும் நெறிப்படுத்தும் நோக்கங்களின் அடிப்படையில் அமைந்துள்ள இலக்குகளை எட்டிடும் ஆற்றலை தலைமை பண்பு இது ஒருவர் வகிக்கும் பதவியாலும் முக்கியமாக அவரோட ஆளுமை பண்பாலும் அமையப்பெறுகிறது என தங்களோட சமுதாயம் என்னும் நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ஆளுமை குறிக்கும் பர்சனாலிட்டி என்னும் சொல் டேஸ் மொழியில் உள்ள பர்சோனா அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னா லத்தீன் மொழியில இருந்த
பர்சோனா அப்படிங்கிற சொல்லில இருந்து வந்ததுதான் பர்சனாலிட்டி அப்படிங்கிற வேர்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா முகமூடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஒருவனது பண்புகளை குறிக்கும் வெளித்தோற்றம் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஓர் உயிரியல் உயிரிக்கும் அதன் சமூக மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊடாட்டத்தின் விளைவாக உருவாகிய தனித்தன்மை தான் ஆளுமை. ஆளுமையோட டெஃபினிஷன்: ஓர் உயிரியல் உயிரிக்கும் அதன் சமூக மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊடாட்டத்தின் விளைவா உருவாகிய தனித்தன்மை தான் ஆளுமை. அடுத்ததா ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என குறிப்பிட்டவர் யாருன்னா கில்போர்டு. அடுத்தது ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள், உளத்துடிப்புகள், செய்முறைகள், இயல்பூக்கங்கள் ஆகியவற்றின் தொகுப்பே ஆளுமை என குறிப்பிட்டவர் வுட்வொர்த். அடுத்ததா ஆளுமையை தீர்மானிக்கும் உயிரியல் காரணிகள் என்னென்ன அப்படின்னா உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம், இவைதான் வந்துட்டு ஆளுமையை தீர்மானிக்கும் உயிரியல் காரணிகள். அடுத்தது ஆளுமையை தீர்மானிக்கும் சமூக காரணிகள் வந்துட்டு குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம், மொழி, பண்பாடு, இதெல்லாமே வந்துட்டு ஆளுமையை தீர்மானிக்கும் சமூக காரணிகள். அடுத்தது ஆளுமையை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள் என்னென்ன அப்படின்னா நுண்ணறிவு, ஊக்கம், மனவெழுச்சி, மனப்பான்மை, கவர்ச்சி அல்லது அக்கறை, பற்று, இவை எல்லாமே வந்துட்டு ஆளுமையை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள். அடுத்ததா புலனுறுப்புகள் டயஸ் என அழைக்கப்படுகிறதுனா புலனுறுப்புகள் அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுகிறது. மனிதர்களின் மன இயல்புப்படி அவர்களின் ஆளுமையை வகைப்படுத்தியவர் கேலன். எப்படி வகைப்படுத்தியிருப்பார் அப்படின்னா சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, சிறிமுகத்தினன் அப்படின்னு சொல்லி கேலன் வந்து வகைப்படுத்தியிருப்பாரு. அடுத்தது மனிதர்கள் உடல் அமைப்பின் அடிப்படையில் ஆளுமைகளை வகைப்படுத்தியவர் யாருன்னா கிரச்சுமர். இவர் தான் வந்துட்டு சீசோத்தைம், சைக்ளோத்தைம் என வகைப்படுத்தியிருப்பாரு மனிதர்களோட உடல் அமைப்பின் அடிப்படையில் அவர்களோட ஆளுமைகளை. அடுத்ததான் 6 வித மதிப்புகளின் அடிப்படையில் ஆளுமைகளை வகைப்படுத்தியவர் வந்து ஸ்ப்ரேன்கர். அது என்னென்ன அப்படின்னா கொள்கை வகை ஆளுமை, அழகுணர்ச்சி வகை ஆளுமை, சமூக வகை ஆளுமை, பொருளாதார வகை ஆளுமை, அரசியல் ஆளுமை, சமய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு 6 வித மதிப்புகளின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தியவர் ஸ்ப்ரேன்கர். அடுத்ததான் வந்துட்டு உடல் வாகு அடிப்படையில் 3 வகை ஆளுமைகளை விவரித்தவர் ஷெல்டன். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உடல்வாக அடிப்படையில் சுக விருப்பமுள்ள ஆளுமை, சிந்தனைசார் ஆளுமை, செயற்சார் ஆளுமை என வகைப்படுத்தியிருப்பாரு ஷெல்டன். அடுத்ததா தலைமை பண்பின் அடிப்படையில் 3 வகை ஆளுமைகளை வகைப்படுத்தியவர் லிப்பிட் மற்றும் ஒயிட். லிப்பிட் மற்றும் ஒயிட் வந்து தலைமை பண்பின் அடிப்படையில் 3 வகை ஆளுமைகளை வகைப்படுத்தியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா எதேச்சை அதிகார ஆளுமை, ஜனநாயக போக்குடைய ஆளுமை, அவரவர் விருப்பம் போல இயங்க அனுமதிக்கும் ஆளுமை. இதான் வந்துட்டு லிப்பிட் மற்றும் ஒயிட் வகைப்படுத்திய தலைமை பண்பின் அடிப்படையில் வகைப்படுத்தியது. அடுத்தா வந்துட்டு மனிதர்களை அகமுகன், புறமுகன் என வகைப்படுத்தியவர் யூங். அடுத்ததா ஆளுமை பண்பு தனித்தியங்கும் செயல்களையும் அதே சமயத்தில் ஒன்றோடொன்று இடைவினையாற்றி பாதித்துக் கொள்ளும் தன்மையும் கொண்ட உள்ளமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆளுமையை பத்தி அது வந்து தனித்தியங்கும் செயல்களையும் அதே சமயம் ஒன்றோடொன்று இடைவினையாற்றி பாதித்துக் கொள்ளும் தன்மையும் கொண்ட உள்ளமைப்பை கொண்டது என குறிப்பிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்தது பிற மனநிலைகளின் இயக்கத்துக்கு தேவைப்படும் சக்தியினை அளிப்பது லிபிடோ. அடுத்தது இது ஆளுமையின் அடித்தளம். இதுல இருந்து தான் பின்னர் ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ எழுகிறது. என்ன அப்படின்னா இட். ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு முக்கியமான 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அடுத்தது என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.